என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கடகராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது, மேலும் இந்த 15 நாட்களில் உங்களது தொழில், குடும்பம், வேலை அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். இந்த பதிவானது கடகராசிக்கார அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக அமையும். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனுமனை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஆஞ்சநேயா என்ன மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. கடக ராசிக்கார நேயர்களே, அடுத்து வரும் 15 நாட்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம் எல்லாம் நிகழப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம். மே மாதத்தின் 2வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேச ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. மேலும் 14ஆம் தேதியில ரிஷபத்திற்கு இடமாறவும் செய்ய போகிறாரு. செவ்வாய் மீன ராசியிலையும் இருக்கிறாரு. புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியிலேயே அமர்ந்தும் இருக்கிறாரு. ரிஷபத்துல குருவும் சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் மேச ராசியிலையும் சஞ்சரிக்கிறாரு. கும்பத்துல சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களும் சஞ்சரிக்குது. இந்த வாரத்துல கிரக மாற்றம் எதுவும் கிடையாது. சந்திரன் இந்த வாரம் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசிகள்லையும் பயணம் செய்யறாருங்க. மேலும் கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவர்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் மிகவும் கவனமுடன் செய்ய வேண்டும். மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம், கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபவிரை செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம். அதுல கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாங்க. வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்டவங்க தான் கடகராசிக்கார நேயர்கள். அவர்களுக்கு இந்த வாரத்துல சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறாருங்க. இதனால அரசாங்கம் வகையில ஏற்பட்ட எந்த விதமான சிக்கல்களாக இருந்தாலும் சரி, அந்த சிக்கல்கள் அனைத்துமே அரசியல்வாதிகள் மூலமாக தீர்த்து கொள்ள போறீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சிக்காக புதிய திட்டங்களை நீங்க தீட்டி மகிழ போறீங்க. சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான பலனை உங்களுக்கு பெற்று தரப்போகுது. பங்குச்சந்தை வியாபாரத்துல பயம் இல்லாமல் நீங்க இறங்கலாங்க. செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருப்பதால மணல் வியாபாரிகள் மனநிறைவான வருமானத்தை பெறுவாங்க. மேலும் பொதுப்பணித்துறை வேலைகள் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொண்டு வரப்போகுது. புதன் 10ஆம் வீட்டில் இருப்பதால வியாபாரம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நன்கு ஆராய்ந்து செயல்படுத்துவது தான் உங்களுக்கு நல்லதுங்க. குரு 11ஆம் இடத்தில் இருப்பதால சாமர்த்தியமாக பேசி நடக்காத திருமணத்தை நடத்தி வைக்கவும் நீங்க தயாராக இருப்பீங்க. மேற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது. சுக்கிரன் 10ஆம் இடத்தில் பயணிப்பதால குடும்பத்துல குழப்பங்கள் இருந்தாலும் கூட அந்த குழப்பமானது பின்பு தானாகவே சரியாகிவிடுங்க. ஏருக்கு மாறாக நடந்த பெண் பிள்ளை நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பாங்க. சனி 8ஆம் இடத்தில் இருப்பதால வாகனங்கள்ல செல்லும் போது கவனமுடன் நீங்க இருக்க வேண்டும். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு நீங்க லிஃப்ட் கொடுக்க கூடாதுங்க. ராகு 9ஆம் இடத்தில் இருப்பதால தொழில்துறையில வேகமான முன்னேற்றம் உங்களுக்கு காணப்படும். தடங்கள் இல்லாமல் தனவரவானது இருக்குங்க. கேது 3ஆம் வீட்டில் இருப்பதால குடும்பத்தோடு உல்லாச பயணமும் நீங்க மேற்கொள்ள போறீங்க. ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகள்ல நீங்க கலந்து கொள்ளவும் செய்வீங்க. மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் முற்பகுதியில் சந்தோஷத்திற்கு எந்த ஒரு குறையுமே ஏற்படாதுங்க. மனைவி மக்களுடன் உல்லாச பயணம் நீங்கள் மேற்கொள்ள போறீங்க.
காதலர்களுக்கு களிப்பூட்டும் வாரமாகவே இந்த வாரமானது அமையும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்த இரு பாலருக்குமே நல்ல வரன் அமைந்து திருமணம் நிச்சயம் செய்யும் வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. நீண்ட காலமாக வீடு வாகனம் வாங்க மனதில் போட்ட திட்டம் சிலருக்கு கைகூடி வரும் நேரம் என்றே சொல்லலாம். இது விருப்பத்திற்கு ஏற்றவாறு அமையுங்க. சிலர் குலதெய்வ வழிபாடு செய்ய பயணமும் மேற்கொள்ள போறீங்க. கடந்த வாரங்களில் இருந்த சிக்கன நிலை மாறி அதில் சிறிது தளர்வும் ஏற்படலாம். பெண்களுக்கு அமைதியான வாரமாக அமைய போகுதுங்க. மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பணவரவுக்கு எந்த ஒரு குறைவும் ஏற்படாது. அதே சமயம் சில தேவையற்ற செலவுகளும் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். அவசிய தேவை என்றாலும் கூட இப்போது கடன் வாங்குவதை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டும். பாலிய நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியும் ஆறுதலும் தருவதாகவே உங்களுக்கு இருக்கும். சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு அந்த சங்கடங்களும் பின்னாளில் நீங்கிவிடும். அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுதுங்க. இப்போதைக்கு சலுகைகள் எதையும் நீங்கள் அலுவலகத்தில் எதிர்பார்க்க முடியாது. சிலருக்கு இடம் மாறுதல் கிடைப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் உங்களுக்கு கிடைக்காதுங்க. வியாபாரம் அபிவிருத்தி அடைய கூடுதலான முயற்சியும் உழைப்பும் உங்களுக்கு தேவைப்படுது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகளால் சற்று சிரமப்பட வேண்டி இருக்கலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே 14 மற்றும் 17. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் மே 2 மற்றும் 7. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. பரிகாரமாக தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 3 முறை சொல்லி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வித துன்பமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது பனி போல விலகிடும். அந்த பாடல் என்னவென்றால், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. இந்த பாடலை தினமும் தட்சிணாமூர்த்தி படத்தின் முன்பு 3 முறை சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. மேலும் கடகராசிக்காரர்களுக்கு கேது, சூரியன், புதன், குரு நன்மைகளை வழங்க இருக்கிறாரு. வீரட்டேஸ்வரரை வழிபட வாழ்க்கையானது வளமாகும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குருவால இதுவரையில இருந்த சங்கடம் அனைத்தும் விலகிவிடும். பொருளாதார நிலையானது உயர்ந்தே காணப்படும். தைரியமும் செல்வாக்கும் அதிகரித்தே காணப்படும். முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அமைப்பும் இருக்குதுங்க. அடுத்து பூசம் நட்சத்திரம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் தொழில் மற்றும் லாபஸ்தானங்களில் சஞ்சரிக்கும் சூரியனால நீண்ட நாள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையானது முடிவிற்கு வந்துவிடும். தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி அனைத்துமே விலகி உங்களுடைய வாழ்க்கையானது முன்னேற்ற பாதையில் செல்லும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அடுத்து ஆயில்யம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்படுவதால் எதிர்பார்ப்பு இந்த வாரத்தில் அனைத்துமே நிறைவேறிவிடும். குரு பகவானின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மேலும் உங்களுடைய வருமானமானது எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே காணப்படும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் பெறுவதில் எந்தவித சிக்கல்களும் ஏற்படாதுங்க. வியாபாரிகள் தங்களுடைய வாக்கால வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை நீங்கள் அதிகமாக ஆக்குவீங்க. பெயரும் புகழும் உங்களுக்கு ஓங்கி நிற்கும். அறிவு திறனும் அதிகரித்தே காணப்படும். சிலர் பண விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நல்லவர்களுடன் ஏற்படும் பழக்கத்தால் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. மாணவர்கள் கல்வியில தேர்ச்சியும் கிடைக்கும். சிலருக்கு பிரிவும் பகையும் ஏற்படலாம். உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்காதுங்க. தொலைதூர செய்திகள் வர இல்லத்தில் மகிழ்ச்சியும் பெருக போகுது. சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால வருவாய் பெருக்கமும் ஏற்பட போகுது. அடுத்து பூசம் நட்சத்திரம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் தனவரவு, கூட்டாளிகள் ஒத்துழைப்பு, புகழ், கௌரவம் ஆகியவை ஏற்பட போகுது. அதிக பயணங்களையும் அதன் காரணமாக உறவுகளிடையே பிரிவும் ஏற்படலாம். உத்தியோக லாபம் மற்றும் பெண்களால் முன்னேற்றம் ஆகியவையும் ஏற்பட போகுது. அரசு பணியில் உள்ளவர்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் வந்து சேருங்க. புதிய வாகன யோகமும் ஏற்படலாம். யாத்திரையும் வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படும். தர்ம காரியங்களுக்கு பணத்தை தாராளமாக செலவு செய்து மகிழ்வீங்க. கேளிக்கை, பிறந்தநாள் விருந்துகள், மனமகிழ்ச்சி பொங்கும் வாரமாக அமைய போகுது. நல்லோர் சேர்க்கையால மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சியும் கிடைக்குங்க. அடுத்து ஆயில்யம் நட்சத்திரம்.
இந்த வாரம் மனதில் பண விஷயமான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து கொண்டு தான் இருக்கும். கோபத்தில் வெளிவரும் துர்வார்த்தைகள் காரணமாக மற்றவர்களின் மனம் புண்படும்படியாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. தேவையற்ற செலவுகள், புதிய கடன்கள் வாங்கவும் நேரலாம். உயர் அதிகாரிகளிடம் பணிவுடன் நடக்காவிடில் பணியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களை நீங்கள் எட்ட முடியாதுங்க. சிலருக்கு தொழிலில் சிறு சிறு தடைகள் கூட ஏற்படலாம். தொலைதூர செய்திகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சியும் பெருக போகுது. சிலருக்கு தொழிலில் புதிய கொள்முதல் மூலமாக அதிகமான வருவாய் பெருக்கமும் ஏற்படும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.